பதட்டம் காரணமாக ஐபிஎல்லை நிறுத்தி வச்சு பரபரப்பை கிளப்பியிருக்காங்க பிசிசிஐ. ஸோ 2025 ஐபிஎல் போட்டியை எதனால் நிறுத்தியிருக்காங்க, இதற்கப்புறம் 2025 ஐபிஎல் தொடர் நடக்க வாய்ப்பு இருக்கா, எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2025 ஐபிஎல் தொடர் மார்ச் 22ஆம் தேதி தொடங்கி கோலாகலமாக இந்தியாவில் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த தொடரில் அனைத்து அணிகளுமே 11லேருந்து 10 போட்டிகள் விளையாண்டுருக்காங்க. மீதம் 12 லீக் போட்டிகள் இருக்குது, 4 பிளே ஆஃப் போட்டிகள் மட்டுமே இருக்குது. ஸோ மே 25ஆம் தேதி ஃபைனல் நடக்க போகுது. ஸோ இறுதி கட்டத்தை எட்டியிருக்க ஐபிஎல் போட்டியில் முதல் 4 இடத்தை பிடிக்க பாயிண்ட் டேபிளில் 6 அணிகளுக்கு மேலே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சிஎஸ்கே, ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச் போன்ற அணிகள் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தாலும் மீதம் இருக்கக்கூடிய அணிகளுக்கு இடையே கடும் போட்டி இருந்துச்சு. இந்த நிலையில் நேற்று நடந்த டெல்லி விசஸ் பஞ்சாப் மேட்ச் தர்மசாலாவில் நடந்ததுனால அங்கே போர் பதட்டம் நிலவுனதுனால போட்டி பாதிலேயே நிறுத்தப்பட்டு அணி வீரர்கள் ரசிகர்களை சேஃபாக பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடும் போர் பதட்டம் தற்போது எழுந்திருக்கிறதுனால 2 நாடுகளும் தற்போது தாக்குதலில் ஈடுபட்டு இருக்கிறதுனால அனைத்து வெளிநாட்டு வீரர்களும் தங்கள் நாட்டுக்கு போக விருப்பம் தெரிவித்ததா அனைத்து அணி நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா பிசிசிஐக்கு சொல்லியிருக்காங்களாம். மேலும் இந்த சமயத்தில் இந்தியாவில் ஐபிஎல் தொடரை நடத்துறது நல்லா இருக்காதுன்னு அணி வீரர்கள் நிர்வாகிகள் முடிவு பண்ணி பிசிசிஐ கூட்டத்தில் இது குறித்து பேசி மீதம் இருக்கக்கூடிய ஒரு 16 ஐபிஎல் போட்டியை வேறு நாட்டில் கூட நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க, விவாதங்கள் நடந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவுக்கு ஐபிஎல் போட்டி தேவையில்லை, இந்திய நாட்டோடைய ஒற்றுமை அமைதி தான் தேவை அப்படின்னு முடிவு பண்ணி பிசிசிஐ மற்றும் ஐபிஎல் நிர்வாகம் இதற்கப்புறம் நடக்க போகிற ஐபிஎல் போட்டிகள் நடக்காது, ஐபிஎல்லை இதோட நிறுத்தி வச்சுக்கலாம், வெளிநாட்டை சேர்ந்த வெளிநாடு வீரர்களை பாதுகாப்பாக அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பிடலாம். ஸோ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளை வேணால் நடத்த ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்து பிசிசிஐ ஐபிஎல் நிர்வாகம் இந்த அறிவிப்பை இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டம் நடந்துட்டு இருக்க இந்த சமயத்தில் இந்தியா நாட்டுக்கு ஐபிஎல் தேவையில்லை தான். ஆனால் 2025 பல கோப்பைகள் வெல்லாத அணிகள் சிறப்பாக செயல்பட்டு பிளே ஆஃபுக்கு சிறப்பாக தகுதியாகிற நிலைமையில் இருக்காங்க. குறிப்பாக சொல்லலாம் ஆர்சிபி குவாலிஃபயர் ஒன்லேயே தகுதியாகிற நிலைமைக்கு இருக்காங்க. அதே போல் பஞ்சாப், டெல்லி போன்ற அணிகளும் சிறப்பாக விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் ஐபிஎல்லை தள்ளி வச்சிருக்க இந்த நியூஸை கேட்ட அந்த ரசிகர்கள் வருத்தத்தில் இருக்காங்க. இருந்தாலும் இந்திய ரசிகர்கள் ஐபிஎல்லை தள்ளி வச்சது கரெக்டான முடிவு தான். மீதம் இருக்கக்கூடிய ஒரு 16 போட்டியை அதுக்கப்புறம் நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஐபிஎல்லை நிறுத்தி தான் வச்சுருக்காங்க, இந்த போட்டிகளை பிசிசிஐ நடத்தாமல் விட மாட்டாங்கன்னு. போர் பதட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு மீண்டும் இந்த போட்டிகளை இந்தியாவிலேயே இந்த வருடம் இறுதிக்குள்ளே நடத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. இருந்தாலும் போர் காரணமாக ஐபிஎல்லை நிறுத்தியிருக்காங்க பிசிசிஐ. ஸோ ஐபிஎல் வரலாற்றிலேயே போர் காரணமாக ஐபிஎல்லை நிறுத்தினது இதுவே முதல் முறை. ஸோ ஐபிஎல்லை தற்காலிகமாக பிசிசிஐ மற்றும் கிரிக்கெட் வாரியம் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த முடிவை நீங்கள் வரவேற்கீங்களா? மீதம் இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகள் கண்டிப்பாக நடக்கணுமா, இல்லை நடக்காமல் போனால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். திருப்பி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.